ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்ஜெட் அப்படின்றத பற்றி தான் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே. ஸோ பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போதும் நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவோம். பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு வீட்லேயோ இல்லைன்னா வந்து ஒரு பிஸ்னஸ்லேயோ ஈவன் வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு நேஷ்னல் வைடாவோ இல்லைன்னா உலகம் ஃபுல்லாகவே வந்து வேர்ல்டு வைடாக மொத்தமாக ஒரு பட்ஜெட் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து எல்லா இன்ஸ்டியூஷனும் போடுவாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம் இல்லைன்னா ஒரு அவுட் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபினான்ஷியலாக ரெடி ஆகும், ஒரு ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அது பேர் தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்டு கிடையாதுங்க. அக்யூரேட்டாக இவ்வளோ தான் செலவாகும்னா இவ்வளோ தான் செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட் அப்படின்றது அக்யூரேட்டாக இல்லாமல் இது ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தோராயமான ஒரு கணக்கீடு, இவ்வளோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பட்ஜெட் வந்து போடுறதுக்கு செலவு வந்து கூடயும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். பட்ஜெட்டோட டெஃபினிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து இட்ஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஓவர் அ ஸ்பெசிஃபைடு ஃபியூச்சர் பீரியட் ஆஃப் டைம். நமக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னும் நமக்கு எவ்வளவு செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் போடுறது தான் வந்து பட்ஜெட். எந்த ஒரு பட்ஜெட்லேயுமே எஸ்டிமேஷன் தான் ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளவு வருமானம் எனக்கு வரும், இவ்வளவு வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு வீட்லேயே இருக்கலாம், ஒரு கம்பெனிலேயே இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட்லேயும் இருக்கலாம். ஒரு ஃப்யூச்சர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் எஸ்டிமேஷன் போடுறோம். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் தான். ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறது திரும்பவும் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷனுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பட்ஜெட் இப்படி தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மெஷினரிக்கு இவ்வளவு தேவைப்படும், இல்லை ஒரு சேலரி வேஜஸ் பே பண்ணுறதுக்கு இவ்வளவு தேவைப்படும், ஒரு இயருக்கு ஒரு மந்த்துக்கு, இல்லை ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்த செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஃபண்டை ஒரு அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பேர் தான் வந்து பட்ஜெட்டிங். யூஸ்வலாக அந்த பட்ஜெட்னால என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் பட்ஜெட் வந்து ஃபினான்ஷியலாக ரெடியாக்கி வைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனி தன்னோட டெய்லி ஆப்ரேஷன்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கோ தேவையான அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி திங்க் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன் தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இட்ஸ் அ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு. ஸோ இப்போ பிளானிங் அப்படின்னும் போது 2 கொஷின்ஸ் வந்து நம்ம மைண்டில் வரும். ஒன்று என்னென்னா வேர் டு ஸ்பெண்ட் ஆர் இன்வெஸ்ட், எங்கே வந்து இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ரா மெட்டீரியல் வாங்குறது, அப்போ வேர் டு ஸ்பெண்ட், ஹவு மச் டு ஸ்பெண்ட், எவ்வளவு அந்த ரா மெட்டீரியல் வாங்குறது அப்படின்ற அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணுறது தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்ஜெட் வந்து இந்த மாதிரி பிளானிங் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ஆக்சுவல் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ போட்டிருக்க அந்த பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டூர் பிளான் பண்ணுறோம். அந்த டூருக்கு 20,000 rupees ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக டூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு 18,000 தான் செலவாகுது, மிச்சம் 2,000 ரிமைனிங் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோன்னா, அடுத்த தடவை அதே பிளேஸ்க்கு டூர் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட பட்ஜெட் வந்து 18,000 தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா போன தடவை 18,000 தான் ஆச்சு ஆக்சுவல் செலவு, ஆனால் நம்ம பட்ஜெட் வந்து 20,000. ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டரி கண்ட்ரோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின் வாங்குறாங்க ஒரு கம்பெனியில். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மெஷின் வாங்குறாங்க, அந்த கம்பெனியில் வந்து 1 lakh rupeesக்கு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வாங்கும்போது 1,15,000 ஆயிடுச்சு. ஸோ அப்போ அடுத்த நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1 lakh எஸ்டிமேஷனை 1,15,000 மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஓகே. இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் லெவல் பட்ஜெட்டும் பார்த்தோம், கம்பெனி லெவல் பட்ஜெட்டும் பார்த்தோம். நேஷ்னல் லெவலில் பட்ஜெட் எப்படி போடுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் லெவல் பட்ஜெட்டில் வந்து கவர்மெண்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த பட்ஜெட்டை வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, பட் ஆனால் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டில் எப்படி போடுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வர்ற ரெவன்யூ வருமானங்கள், அப்புறம் அவங்களோட செலவினங்கள். கவர்மெண்ட்டுக்கு எது எதெல்லாம் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி வருமானம்,
டேக்ஸ் ரெவன்யூ, வரி அல்லாத வருமானம், நான் டேக்ஸ் ரெவன்யூ, இது ரெண்டையும் வந்து ரெவன்யூவில் எடுத்துக்குவாங்க. அதை வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டும், அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நாட்டை வந்து அதோட வளத்தையும் அதோட பொருளாதாரத்தையும் உயர்த்துறதுக்காக என்னென்ன வந்து செலவினங்கள் செய்யலாம், பப்ளிக் வெல்ஃபேர், பொது நலத்துக்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அதுதான் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து 2 டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வருமானம் வந்து செலவினங்களை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உபரி, அதாவது அதிகமாக, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் ரெவென்யூ கம்மியாக இருக்குது செலவினங்களை விட அப்படின்னா அதை வந்து டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபிசிட் பட்ஜெட் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு வளர்கிற கண்ட்ரி அப்படின்றனால நமக்கு வர்ற வருமானத்தை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவே எப்பயுமே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டு, ஓட் ஆன் அக்கௌண்ட்டு, ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டு, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு, கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டு, சேல்ஸ் பட்ஜெட்டு, நிறைய பட்ஜெட்ஸ் டைப் இருக்குது. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம பட்ஜெட்டை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் for making the proper expenses. Okay, so that's all for today. Thank you and bye.